ப்ரொடியூசர் ஆகணும்னு எனக்கு ஐடியாவே கிடையாது. ஐ லவ் ஆக்டிங் அண்ட் தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டூ. இப்படி பண்றதுக்கும் ஆசையா இருக்கு, இப்படி பண்றதுக்கும் ஆசையா இருக்கு. பட் காஸ்டிங் வந்து பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இட் இஸ் ஆல் இன் த ப்ரொடியூசர்ஸ் ஹேண்ட். அண்ட் ப்ரொடியூசர் எதுக்காக அது அந்த மாதிரி டிசிஷன் எடுத்துக்கிறாருன்னா மார்க்கெட்னால. எதுக்கு வந்து இந்த வயசுல ஒரு பேக்ரவுண்டே இல்லாத பர்சனை வந்து எதுக்கு இந்த மாதிரி ரோல்ல காஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அந்த டைம்ல தான் ஒரு சின்ன படம், ஒரு 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 கதை வந்துச்சு, பியூட்டிஃபுல் கதை. அது நம்ம சின்ன பட்ஜெட்ல பண்ணலாம், யார்கிட்டயும் கடன் வாங்காம பண்ணலாம் அப்படின்னு ஒரு கதை வந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி டெஃபினெட்லி ஸ்ட்ரகிள்ஸும் ஃபேஸ் பண்ணேன். மோஸ்ட்லி ஜெண்டர் பேஸ்ட் ஸ்ட்ரகிள்ஸ் தான் ஃபேஸ் பண்ணேன். பிகாஸ் இன்னும் நம்ம இண்டஸ்ட்ரியில நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. நம்ம இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, நம்ம சொசைட்டிலேயே நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. இல்லை, ஜெண்டர் இஸ் டெஃபினெட்லி வெரி இம்பார்ட்டன்ட் திங் இல்லையா? எந்த எந்த ஃபீல்ட்லையுமே நீங்க பார்த்தீங்கன்னா ஜெண்டர் வந்து ரொம்ப முக்கியமாக தான் இருக்கு. சின்ன வயசுலேருந்தே தட் யூ ஆர் த பாஸ், உன்னால எல்லாம் முடியும். ஏன்னா எங்க ஜெனரேஷன்ல எல்லாம் உன்னால முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. இது உன்னால முடியாது, இது உனக்கு வேண்டாம். இது ஈவன் டுடே நான் அதுதானே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்.